வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. மணிப்பூரில் கடந்த 2023 ஆண்டு மே மாதம் முதல் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக மெய்தி, குய்கி ஆகிய 2 பிரிவு மக்களிடையே கலவரம் நீடித்து வருகிறது. கலவரத்தை கட்டுப்படுத்துவதில் மணிப்பூர் பாஜக அரசு தோல்வி அடைந்துவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் அண்மையில் வன்முறையை தூண்டுவதாக முதல்வர் பிரேம்சிங் பேசியதாக ஆடியோ வெளியான சூழலில் இதுகுறித்து விளக்கமளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக பிரேம்சிங் தனது முதல்வர் பதவியை திடீரென கடந்த 9ஆம் தேதி ராஜினாமா செய்தார். முதலமைச்சர் இல்லாததால் 6 மாதங்களுக்குள் சட்டப்பேரவையை கூட்ட வேண்டும் என்ற காலக்கெடு பிப்ரவரி 12ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இந்த நிலையில் புதிய முதலமைச்சரை பாஜக தேர்வு செய்யாததால் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிறப்பித்துள்ள உத்தரவில் மணிப்பூர் ஆளுநரின் பரிந்துரை ஏற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் 2 யானைகள் மிரண்டு ஓடி மக்கள் கூட்டத்தின் இடையே புகுந்ததால் கோவில் விழாவை கடைவரமானது. கோழிக்கோடு மாவட்டம் கோயிலாண்டி குரவங்காடு பகுதியில் விமர்சையாக நடந்த கோவில் திருவிழாவின் இடையே பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதால் அங்கிருந்த 2 யானைகள் மிரண்டன. ஒரு யானை மற்றொரு யானையை தாக்கி விரட்டிய நிலையில் யானைகள் அங்குமிங்குமாக ஓடியதால் பொதுமக்கள் அலறி அடித்து நாலாபுறமும் சிதறி ஓட்டம் பிடித்தனர். இரண்டு யானைகளும் கோவில் வளாகத்தில் உள்ள கட்டடத்தை இடித்து தள்ளியதிலும் கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 31 பேர் கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் கோயிலாண்டி தாலுகா மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதால் அப்பகுதிகள் பரபரப்பாக காணப்பட்டன. மூன்று மணி நேர முயற்சிக்கு பிறகு 2 யானைகளும் அமைதிப்படுத்தப்பட்டன. பாஜகவின் ஆட்சியின் கீழ் இந்தியாவின் கூட்டாட்சி முறை ஆபத்தில் உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மாநில அரசு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியின் செயல்பாடுகளை விமர்சித்து தி இந்து ஆங்கில நாளிதழில் தலையங்கம் வெளியானது. இதனை மேற்கோள் காட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் அரசியலமைப்புக்கு முரணான அத்துமீறல்களை ஆளுநர் செய்து வருவது தி இந்தி நாளிதழின் தலையங்கத்தில் சரியாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் எனவே அவர் ஆளுநர் பதவியில் தொடர தார்மீக அதிகாரம் இல்லை என்பதை மீண்டும் வலியுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் உள்ள முன்னணி செய்தித்தாள்கள் மற்றும் அரசியலமைப்பு நிபுணர்கள் தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாடுகளை மீண்டும் மீண்டும் கண்டித்த போதும் டெல்லியில் உள்ள பாஜக எஜமானர்கள் எதையும் கற்றுக்கொள்ளாமல் ஆளுநரை தொடர்ந்து பாதுகாத்து வருவதாகவும் விமர்சித்துள்ளார். முதலமைச்சரின் இந்த கருத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஆளுநர் மாளிகை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது சமூக ஊடக பக்கத்தின் மூலம் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பது துரதிருஷ்டவசமானது என்று கவலை தெரிவித்துள்ளது. பாரபட்சம் நிறைந்த ஒரு நாளிதழின் கருத்துக்களை தனது விரக்தியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஊன்றுகோலாக பயன்படுத்தி இருப்பது பரிதாபத்திற்குரியது என்றும் தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் புத்திசாலிகள் என்றும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. தாவேகா பொதுக்குழு கூட்டத்தை மாமல்லபுரம் அருகே நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி நடிகர் விஜய் தனது புதிய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தினை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதன் பிறகு கடந்த ஆண்டில் விக்கிரவாண்டி அருகே வி சாலையில் மாநாட்டையும் விஜய் நடத்தியிருந்தார். கட்சி தொடங்கிய ஓராண்டை அண்மையில் கொடியேற்றி கொண்டாடிய விஜய் பொதுக்குழு நடத்த கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கான பணிகளை மேற்கொள்ள கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோருக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார். YMCA மைதானத்தில் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்த அனுமதி கேட்கப்பட்டதாகவும் ஆனால் நிகழ்ச்சி நடத்த ஆட்சேபம் இல்லை என காவல்துறை அளிக்கும் சான்றிதழை முன்கூட்டியே வழங்க வேண்டும் என கூறி அனுமதி மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. எனவே YMCAவுக்கு மாற்றாக வேறொரு இடத்தில் கட்சியின் பொதுக்குழுவை நடத்துவதற்கான பணிகளில் ஆனந்த், ஜான் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தீவிர முயற்சியில் இறங்கியுள்ளனர். இந்நிலையில் மாமல்லபுரம் அருகே பொதுக்குழுவை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அண்ணா அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் உருவும் வரை தான் இங்குதான் இருப்பேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறிய நிலையில் அண்ணா அறிவாலயத்தை தொடக்கூட முடியாது என திமுக மூத்த தலைவர்கள் பதிலடி கொடுத்துள்ளனர். அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா
அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பார். உருவி எடுக்கும் வரை 35 அமைச்சர்கள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த நாம அவரை போல் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல இந்த இயக்கத்திலே இருக்கின்ற தொண்டர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆலயமாக கருதப்படுகின்ற அறிவாலயத்தில் தொட்டு கூட பார்க்க முடியாத அவர் எப்படி செங்கற்களை பிடுங்க முடியும்? அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை கூட அண்ணாமலையால் பிடுங்க முடியாது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரை ரத்து செய்ய கோரிய வழக்கில் வரும் 19ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி கடந்த 2011ஆம் ஆண்டு சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி GK இளந்திரையன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு இத்தனை ஆண்டுகளாக நிலுவையில் இருப்பது ஏன் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகிலன் இது பாலியல் வன்கொடுமை வழக்கு என தெரிவித்தார். இதையடுத்து சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் இந்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராக வேண்டும் என்பதால் வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து வழக்கை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அன்றே விசாரித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். அமைதியை கேட்க வேண்டியது உங்க கடமை. மனசுல திடத்தோட தமிழ் பதில் சொல்றேன், கேட்டுக்கிட்டு போங்க. அங்க போய் சொல்லுங்க தமிழ்நாட்டுல, சும்மா இங்க கத்தாதீங்க. தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்வைத்து மாநிலங்களவையில் நிதியமைச்சருடன் திமுக எம்பிக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு என்ன வழங்கியது என்று வினவினார். இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டார். அப்போது திமுக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையில் பரபரப்பு நிலவியது. ஜல்லிக்கட்டு was banned in Tamil Nadu when they were partners with Congress. It was Prime Minister Modi who removed it from the list. அப்ப எங்க போனீங்க? அப்ப ஏன் கேட்கல? அப்ப காங்கிரஸ் பார்ட்டி ஏன் கேட்கல? என்னையா அப்படி பண்றேன்னு ஏன் கேட்கல? சோ எப்ப பாரு மோடி தான் தமிழ்நாட்டுக்கு விரோதம் சொல்றது தப்பு. அமைதியா உட்கார்ந்து கேட்கறதுக்கான தைரியம் இருக்கும் உங்களுக்கு. சென்னை மெட்ரோ விரிவாக்கத்திற்கு 63,246 கோடி ரூபாய் முதலீட்டிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 65 விழுக்காடு மத்திய அரசின் பங்கு எனவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேலும் மத்திய பட்ஜெட்டில் எல்லா துறைகளுக்கும் உரிய நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் எந்த துறைக்கும் நிதி குறைக்கப்படவில்லை என்றும் விளக்கமளித்தார். மக்களவையில் புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மக்களவையில் புதிய வருமான வரி மசோதாவை தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பழைய சட்டத்தில் கணிசமான மாற்றங்கள் செய்யப்பட்டு எளிமையான நடைமுறைகளுடன் அனைவருக்கும் புரியும் வகையில் புதிய மசோதா வரையறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 5 முக்கிய கொள்கைகளின் அடிப்படையில் புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய நிர்மலா சீதாராமன் அதை SIMPLE எனும் வார்த்தையால் குறிப்பிட்டார். நெறிப்படுத்தப்பட்ட கட்டமைப்பு, சுருக்கமான நடைமுறை மற்றும் வெளிப்படையான தகவல்கள் அடங்கிய வரி சீர்திருத்த கொள்கைகளின் அடிப்படையில் புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மசோதா குறித்து ஆய்வு செய்ய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு பரிந்துரைக்குமாறும் கூறி அதற்கான தீர்மானத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்மொழிந்தார். இதையடுத்து மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பிய சபாநாயகர் ஓம் பிர்லா வரும் மார்ச் 10ஆம் தேதி அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிட்டு அன்றைய தேதிக்கு அவையை ஒத்திவைத்தார். இதன் மூலம் நடப்பாண்டின் முதல் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவு பெற்றது. 2ஆம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 10ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் 2ஆம் கட்ட பணியின் கீழ் டெல்லிஸ் முதல் தரமணி வரை சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இதில் கிரீன்வே சாலை முதல் அடையாறு சந்திப்பு வரையிலான வழித்தடத்தில் அடையாறு ஆற்றுக்கு கீழ் நடைபெற்ற பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். இது குறித்த வீடியோ ஒன்றை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த முதல்வர், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முதலமைச்சராகவும் தான் துணை முதல்வராகவும் இருந்தபோது தொடங்கப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் விரைந்து முன்னேற்றம் கண்டு வருவதாக கூறினார். 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள்
பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி வைக்கப்படும் என்றும் மீதமுள்ள பணிகளையும் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்ற மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். கோவை மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ஒப்புதலையும் விரைந்து மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தனது பதிவில் கோரிக்கை விடுத்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சாமி தரிசனம் செய்தார். பவன் கல்யாணுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பூரணகும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தரிசனத்திற்கு பிறகு சிறப்பு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அவருடன் நின்று கோயில் பணியாளர்கள் செல்பியும் எடுத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது தவிக தலைவர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த அவர் மக்களுக்கு நல்லது நடந்தால் தனக்கு மகிழ்ச்சி என்று கூறினார். அவருக்கு நல்ல விஷயம் சொல்லிட்டு அவருக்கு நல்ல விஷயம் சொல்லிட்டாரு. நாட்டுக்கு எத்தனை நாயகர் வந்தாலும் சரி, நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லதா நடக்கணும். யாரு வந்தாலும் சரி, யாரு நல்லது நடக்கிறதுக்கு நல்லா பண்றதுக்கு யாரு வந்தாலும் சரி, எனக்கு சந்தோஷம். முன்னதாக கும்பகோணம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் பவன் கல்யாண் சாமி தரிசனம் செய்தார். அரசியலுக்கு வந்த பின்னர் தான் பல்வேறு கோயில்களுக்கு செல்ல முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். காதலர் தினத்தை முன்னிட்டு கொடைக்கானலில் அதிக அளவு சாகுபடி செய்யப்பட்ட கொய் மலர்கள் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கடந்த சில நாட்களுக்கு முன்வரை 10 பூக்கள் கொண்ட ஒரு பூங்கொத்து 100 ரூபாயாக இருந்த நிலையில் காதலர் தினம் காரணமாக ஒரு பூங்கொத்து 200 ரூபாய் என்ற விலைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாக கொடைக்கானல் நர்சரி பராமரிப்பாளர்கள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ரோசாப்பூ ஒரு கட்டு 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. தூத்துக்குடி பூச்சந்தைக்கு உதகை, கொடைக்கானல், ஓசூர், பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் ரோஜா பூக்கள் வந்துள்ளன. வழக்கமாக ஒரு கட்டு 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் காதலர் தினத்தால் விலை இரட்டிப்பாகியுள்ளது. 15 ரூபாய்க்கு வழக்கமாக ரோஸ் வைப்போம். இப்போ உலக அளவில் அது கொண்டாடுறதுனால 30 ரூபா ரோஸ் வித்துட்டு இருக்கு. ஆன்லைன்லேயும் ஆர்டர்கள் நிறைய வந்திருக்கிறதுனால எங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கு. இதேபோல் சென்னை கோயம்பேடு சந்தையில் ரோஜா பூக்கள் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. 20 பூக்கள் கொண்ட ஒரு கட்டு தாஜ்மஹால் ரக ரோஜா 350 முதல் 450 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வழக்கமான நாட்களில் 5 முதல் 7 டன் வரை ரோஜா பூக்கள் கொண்டு வரப்படும் நிலையில் காதலர் தினத்தை முன்னிட்டு 15 டன் ரோஜா பூக்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணியை ஊழியர்கள் தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டதாக போக்குவரத்து கழகம் விளக்கம் அளித்துள்ளது. கடந்த 12ஆம் தேதி அதிகாலையில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பூந்தமல்லி நோக்கி சென்ற பேருந்து நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஒரு பயணி நேர காப்பாளரிடம் முறையிட்ட போது வாக்குவாதமாக முற்றிய நிலையில் அவரை நடத்துனர், ஓட்டுநர், நேர காப்பாளர் ஆகியோர் சேர்ந்து சரமாரியாக தாக்கி தரதரவென இழுத்துச் சென்று எட்டி மிதித்த காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ள சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் ஊழியர்கள் 3 உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இதுபோன்ற நிகழ்வுகள் இனிவரும் காலங்களில் நடைபெறா வண்ணம் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கடையில் பொருள் வாங்கிக் கொண்டிருந்தவர் அடுத்த சில நொடிகளில் பேருந்து மோதி உயிரிழந்த பதை வதைக்க வைக்கும் காட்சிதான் இது. தம்மம்பட்டி அருகே காட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி ராஜேந்திரன். இவர் பூச்சி மருந்து வாங்குவதற்காக 2 சக்கர வாகனம் மூலம் தம்மம்பட்டிக்கு சென்றார். கடையில் பூச்சி மருந்தை வாங்கிய பின்னர் கடையின் முன்பு நிறுத்தியிருந்த 2 சக்கர வாகனத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக சென்ற அரசு பேருந்தின் இடதுபுற பின்பக்க சக்கரத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். இதை பார்த்த அப்பகுதி மக்கள் ராஜேந்திரனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து ராஜேந்திரனின் மனைவி தங்கமணி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உடல் உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது.